சாய் செல்லக்குட்டீஸ் வெல்கம் பேக் டு பிகேஎஸ் கேமிங் 2 இன்றைக்கி வந்து நம்ம ஸ்லெண்டினா த செல்லா 2ன்ற ஒரு சூப்பரான கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இது வந்து ஆல்ரெடி நம்ம ஃபெயிலியர் கேம் பிளேன்னு போட்டோம். பட் அதில் வந்து அந்த ஸ்லெண்டினாவும் அவங்க அம்மாவும் சேர்த்து நம்மளை போட்டு தள்ளிட்டாங்க. இது வேறு மெசேஜ். ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா திருப்பி இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணுறோம். ஆனால் இந்த வீடியோவில் அநியாயத்துக்கு நான் ஓடிருப்பேங்க. அது ஏன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மறக்காம பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி ஓகே ஹபாடா உள்ளே ஒரு புக்கு கிடச்சிச்சு. 8 புக்கில் 1 எடுத்தாச்சு. ஆனால் இந்த செல்லார் அநியாயத்துக்கு பெருசாக இருக்குங்க. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி சொன்னால் நம்மளுக்கு 8 புக்கில் 1 தான் கிடச்சிருக்கு. இன்னும் மற்றெல்லாம் கண்டுபிடிக்கணும். பாருங்கள் இங்கே இல்லவே இல்லை. சரி இந்த ட்ராயில் ஏதாச்சும் இருக்கா? ஒரு சாவி கிடச்சிருக்கு. ஏதாச்சும் லாக் ஆன் டோர்னா ஓப்பன் பண்ணலாம். ஆனால் இந்த கேமில் நம்ம ஸ்லெண்டினா செல்லார் ஒன்றாச்சும் லாக் ஆன் டோர் ஓப்பன் பண்ணால் புக்கு கிடைக்கும். இதில் அது கூட கிடைக்காது. சரி ஓகே இங்கே எதுவும் இல்லை. இங்கே இது என்ன கிரானிஸ் சாப்டர் 2ல் இருக்குது. சரி ஓகே பாடு 2வது புக்கு. 2 புக்கு கிடச்சிச்சு. ஆனால் இன்னும் 6 புக்கு வேணுமேங்க. சரி போய் தேடுவோம். இது கிடச்சதே பெருசு. இந்த லைப்ரரி ஓகே லைப்ரரிக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். கரெக்டாக அந்த ரூட்டு மட்டும் மறந்து போயிடுதுங்க. இங்கே ஒரு சாவி கிடச்சிருக்கு. 2 சாவி தூக்கியாச்சு. ஐயோ இவளா? ஐயோ இவர் துரத்துறாங்க. இங்கே என்ன மக்களை விடாமல் துரத்திட்டு இருக்கா. இவளுக்கு என்ன தான் அப்படி பிரச்சனை முட்டி சந்து. அதாவது போன வீடியோலையும் இந்த வீடியோவில் சரி விடாமல் இவ தான் மக்கள் நம்ம சேஸ் பண்ணிகிட்டே இருக்கா. அதாவது போன வீடியோவில் ஸ்லெண்டினாவும் இதுவும் சேர்ந்து நம்மளை போட்டு தள்ளிடுச்சு. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே போவோம் சீக்கிரம். இவகிட்டேருந்து வேறு தப்பிச்சு ஒன்றுமா ஓடிட்டே இருக்கேன். ஆனால் மியூசிக் சவுண்டு தான் நிற்கிற மாதிரியே ஃபீல் ஆகலை. சரி ஓகே அப்படி எங்கெங்கே ஓடுறோன்றதை பார்த்துப்போம் மக்களே. ஏன்னா இப்போ இன்றைக்கி நம்ம நிறைய ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். 5 ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு 2 புக்கு தான் கிடச்சிச்சு நம்மளுக்கு. அப்படியே இங்கே ஓரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுப்பா. 3ஆவது சாவி எடுத்தாச்சு. சரி இந்த சாவியெல்லாம் வச்சு கூட பிரயோஜனம் இல்லைங்க. ஏன்னா எப்படியோ லாக்காக இருக்க ரூமில் ஒன்றும் தரமாட்டேங்கிறானுங்க. ஸ்லெண்டினா வரல. இந்த அம்மா காடி தான் மக்களை விடாமல் துரத்திட்டு இருக்கா. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. சர்ச் பண்ணுவோம் எல்லாத்தையும். சரி பார்ப்போம். இங்கே ஒரு லாஸ்ட்டாக ஒரு ரூம் இருக்கு. என்னடா இது? ஸ்லெண்டினா எட்டி பார்த்துட்டலாம் போடா. அட பாவீங்களா. ஸ்லெண்டினா செலர் ஒன்றில் கூட இந்த மாதிரி ஜம்ப்ஸ்கேர் இல்லையே மக்களே. ஆனால் ரொம்ப பயமுத்துறானுங்க இந்த கேமில். ஆனால் நீங்கள் விளையாடும் போது கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. சரி ஓகே இங்கே பார்த்துட்டோங்க. இங்கே எதுவும் அவ்வளோ பெருசாக இல்லை. இருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக தேடிட்டே இருக்க கிடைக்கவே மாட்டேன் இந்த புக்கு மட்டும். இப்போ திருப்பி அதே லைப்ரரி தான். நான் யூடியூன் போடு கடவுளே புக்கை கொடுத்துருங்கடா. நான் போயிருண்டா வெளியே. ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? பாருங்கள் மக்கள் இங்கே ஒரு ரூம் இருக்குது. இதுலேயும் நம்ம தேடிட்டோம் நினைக்கிறேன். திறந்துருக்கு. இது இல்லை மக்களே இல்லை தான் நம்ம எடுத்துட்டோமே. திருப்பி நான் வேறு இதே வழியில் வந்து நிற்கிறேன். இங்கே ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கீ யூஸ் பண்ணியிருக்கேன். புக்கு கொடுங்கடா. அட சோம்பீதிங்களா. புக்கே தர மாட்டேங்கிறானுங்க. வீடியோவில் இருந்து ஜாஸ்தின்னு சொல்லிட்டு அதை நல்லா கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். பாருங்கள் மக்களே புக்கே தர மாட்டேங்கிறானுங்க. டே அநியாயம் பண்ணுறீங்கடா. ஸ்லெண்டினா வேறு கொடுக்க வந்து ஹார்ட் அட்டாக் கொடுக்குது. அவள் வேறு ஒரு பைத்தியக்காரி. ஆனாங்கன்னா எதிர்க்க வந்துடுது. சரி ஓகேங்க புக்கை கொடுங்கடா. நான் போயிரேன்டா. தரமாட்டேங்கிறானுங்க செல்லாக்குட்டீஸ். எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அதுக்காச்சும் நீங்கள் பார்த்து லைக் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உண்மையிலேயே ஒரு கேமுக்கும் பக்குன்னு இருக்குது. அது ஸ்லெண்டினா அது செல்லாருன்னு போது சொல்ல வேணாப்பா. 3வது புக்கு கிடச்சிச்சுங்க. 3வது புக்கு அவ்வளோதான். ஓகே இன்னும் கொஞ்சம் இருக்குது. பார்ப்போம் தப்பிக்கிறோமான்னு. ஆனால் ரொம்ப பயமாக ஒரு கீ யூஸ் பண்ணிட்ட புக்கு தாங்க. அதான் நான் பார்த்தேன். இவனுங்களாவது தரதா? அது புக்கே தர மாட்டேங்கிறானுங்க. ரொம்ப பண்ணுறானுங்க மக்கள். இங்கே ஏதாச்சும் புக்கு இங்கே ஒரு புக்கு இருக்குது. பரவாயில்ல மக்களே. லைப்ரரியில் எங்கேயாச்சும் ஒரு புக் வச்சுருக்கானுங்களே. அதாவது இந்த கிரானி கேம்லலாம் சும்மா ஃபேக்காக கூட ஒரு 7-8 புக்கு வைப்பானுங்க லைப்ரரியில் அந்த ஷெல்ஃபில். அந்த மாதிரி கூட இங்கே ஒன்று வச்சுருக்காங்களே. அதை வச்சு சந்தோஷப்பட வேண்டியதான். ஒன்று கிடச்சதே பெருசு. நான் வெற்றி தடிதுன்னு ஓவர் சீன் போடலங்க. ஏன்னா போன வாட்டி போட்டு தான் ஒன்றுமே உதவாமல் ஆயிடுச்சு. மேப் வேறு பார்த்துட்ருக்கோம் எங்கே போகிறோன்னு. ஏன்னா நம்ம லொக்கேஷன் மிஸ் பண்ணுறோன்னா அவ்வளோ 5வது புக்கு. இதே நான் பெரிய சோப்பு டப்பா தூக்கி வச்சுனுங்கிறானுங்க. அது என்னதுன்னு வர தெரியல. டோர் லாக்குடு. சரி ஓகே சாவி வச்சா ஓப்பன் பண்ணலாம்.
இங்கே ஓகே இங்கே வந்து ஸ்லெண்ட்ரினா செல்லாராகவே இருந்தாலும் செல்லக்குட்டீஸ். ஸ்லெண்ட்ரினாக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே நமக்கு புக்கு கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி ஓகே போவோம். சரி வேகமாக போகணுங்க, டைம் இல்லை. எவ்வளோ நேரம் பாருங்கள் மக்களே, அலைய விடுறானுங்க டேய். இவன் வேற பாருங்கள் மக்களே, ஐயோ இவ ஒருத்தி அங்கங்கே ஜம்ஸ்கேர் வச்சு உயிரை வாங்குறானுங்க. சரி ஓகே இங்கேப்பா கிடச்சிச்சு மக்களே புக்கு. 6வது புக்கு எடுத்தாச்சு. இன்னும் 2 புக்கு இருக்குது. கிடச்சிடுச்சுன்னா தப்பிச்சிடலாம். சரி தேடுவோம். இவ ஒருத்திங்க கடவுளே, கொண்டாந்து அம்மா தோத்துனது பத்தாதா, இப்போ நீ வேற வந்து ஹார்ட் அட்டாக் கொடுக்குறியா? அப்பா அந்த பிளட்டு போட்டு மக்களே, அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். அப்பா பிளட்டு போயிடுச்சு. அப்படியே இவன் வேம்பயர்னு நினைக்கிற மக்களே, இவன் வேம்பயராக என்னன்னு தெரியல, அந்த அளவு வரா. பா அந்த அந்த என்ன சொல்கிற அந்த பொருள்லாம் வந்து மேக்னெட் அட்ராக்ட் பண்ணுமா, இது இப்போ என்னை இழுக்கிறா. ஐயோ இவங்க நீங்கள் வரா. அட பாவீங்களா, நான் இங்கே திரும்பலான்னு பார்த்தனே, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, மூஞ்சிலே கீரல் போட்டா. இப்போ ஐயோ இது முட்டு சந்து, நல்ல வேலை போயிருந்தா நமக்கு அதை முடிஞ்சிருக்கும். ஐயோ இவ வேற விடாமல் துரத்திட்டே இருக்காளே. இங்கே இந்த கூனை கொண்ட கறி தொல்லை தான் தாங்க முடியல. இவளுக்கு பயந்து தான் நான் கிராணி கேமே விளையாடாமல் இருக்கேன். ஏன்னா அந்த கிராணியை கூட நம்ம வெப்பன்ஸ் வச்சு இல்லை ஆட்டங்காட்டச்சு சமாளிச்சிடலாம் போல இருக்கு. இவ அந்த கீழே ஸ்பைடர் மாமா சுற்றி நிற்கிறா பார்த்தீங்களா, அதான் எனக்கு ஹார்ட் அட்டாக்காக இருக்குது. சரி ஓகே போவோம். ஐயோ போச்சு, டோர் லாக்டு. சரி ஓகே இங்கே ஒரு டோர் லாக்கில் இருக்குது, பார்ப்போம். இங்கே ஆளே நான் வந்த மாதிரியே ஞாபகம் இல்லைங்க. டப்புன்னு மேப் பற்றி பார்க்குறதுனால வந்த மாதிரியே ஞாபகம் இல்லை. அதனால இவன் துரத்தின்னு இருக்கேன். நான் எங்கே போகிறேன்றதை நோட் பண்ணிகிட்டு இருக்கேன். பயத்தில் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன் நான். ஏன்னா எங்கேயாச்சும் முத்து சந்து வழியாக போயிட்டேன்னா, அதனால் ஏன்னா இந்த கேமில் 2 முட்டு சந்து இருக்குது. அங்கே போயிட்டேன்னு எங்களை தப்பிக்கவே முடியாது, அவ்வளோதான். அதுவும் ஸ்லெண்டினா வந்தானே அவ்வளோதான் மக்களே, அங்கே மட்டும். சரி ஓகே அவள் துரத்த நிப்பாட்டா. இங்கே அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் என்ன இருக்குன்னு. சாவி. சரி ஓகே அங்கே ஒரு டோர் லாக்குன்னு பார்த்தலங்க, அதை போய் ஓப்பன் பண்ணலாமா? சரி மேப் எடுத்து லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். சரி ஓகே அப்படியே நேராக போவோங்க. நேராக போனால் வந்துடும் நினைக்கிறேன். ஓகே இங்கே தான் சொல்கிறானுங்க நேராக போகணுன்னு. இங்கே தான் மக்களே, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அடி பாவி இவங்கேருந்து மக்களே வந்தா. ஐயோ இவகிட்ட மாட்டினோன்னா கைமா தான். ஓடு வீரமகாளி, நிற்கவே கூடாது. இவன் எங்கேருந்து தான் நம்ம போகிற வழிலாம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றான்னு வேறு தெரியலங்க. நம்மளே மேப் வச்சு தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இவன் எதை பார்த்துட்டு வரா? சரி கிளம்புவோம். வேற விடாமல் துரத்திட்டே இருக்கா. பாருங்க மக்களே, முட்டு சந்து, பயத்தில் முட்டு சந்தில் ஓடி வந்துட்டேன். என்ன செவத்துக்குள்ளெலாம் பூந்து போகிறா? அட பாவீங்களா, இந்த படத்துலலாம் பேய்ங்க வந்து செவத்துக்குள்ளெலாம் பூந்து போகும்னு பார்த்துருக்கேன். இப்போ ரியலாக பார்க்குறேன். ஏன்னா இந்த டிவியில் தான் பார்த்துக்கேன், இப்போ ரியலாக கேம்குள்ளே வந்து பார்க்குறேன். உண்மைதான் அது. சரி ஓகே அப்புறம் நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ பேய் தானங்க இந்த கூனை கொண்ட காடி, இவன் எதுக்கு நம்மளை பறந்து துரத்தாமல் பின்னாடியே துரத்திட்டு இருக்கா? பறந்துட்டே வரலாம்ல, பறந்துருந்தா இந்நேரத்துக்கு நம்மளை பிடிச்சிருக்கலாம். பின்னாடி துரத்தி நிற்கிறனால தான் இன்னும் இவ்வளோ பிடிக்க முடியல. நம்ம ஈஸியாக ஓடிடும், பறந்து வந்தால் பிடிச்சிடலாம்ல. வேணாம் மக்களே. அப்புறம் இந்த கேம்கார இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த எபிலிட்டி யூஸ் பண்ணுற போகிறான். வாஷிங் மிஷினில் யார் தலைடா அது, எவன்டா நீங்கள்லாம்? ஐயோ மக்களே, எவன் தலைலாம் கிடக்குது. ஐயோ மறுபடி துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் நம்மளை இன்றைக்கி விடுற மாதிரியே தெரிலங்க. ஸ்லெண்டினாவை விட இவ தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கு நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு. இங்கே ஒரு டோர் இருக்குது, போய் சர்ச். ஐயோ இந்த டோர் இல்லை மக்களே, நான் வேறு எங்கேயோ வந்துட்டேன். சரி ஓகே அப்படியே போவோம், வேறு வழி இல்லை. ஏன்னா சின்னதாக இருக்குது. இப்போ நம்ம போகணுன்னா நம்மளை சர்ச் பண்ணவே முடியாது, ஏன்னா அது ரொம்ப குட்டியாக இருக்குது. ப்ளஸ் வந்துட்டான்னு நம்ம கதை முடிஞ்சிச்சு. சரி இந்த கதவுலாம் நம்ம திறந்துட்டோம்டா, திறந்தது தான் தெரியுதே. கடவுளே, ஒரு கேமாக முடிக்கிறதுக்கு நம்ம படுற பாடு இருக்குடா சாமி. முடியலங்க, நிஜமாக முடியல. சரி ஓகே போவோம், வேகமாக போவோம். அப்புறம் வந்து ஒரு விஷயம் சொல்ல நினச்சேன். நம்ம இதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் கேம் பிளேன்னு ஒன்று போட்டிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இவங்க ஏன் இவ்வளோ சேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் வந்து வெறித்தனமாக சேஸ் பண்ணால் இங்கே வேறு மூட்டு சந்து பாருங்க மக்களே. நல்லா யூட்டர்ன் போட்டேன், இல்லைன்னா அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் துரத்த நிப்பாட்டியிருப்பா. இப்போ நான் சொல்கிறேன் அவள் ஏன் வந்து இவ்வளோ சேஸ் பண்ணுறான்னு. ஆனால் இதை முடிக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இப்போ குட்டி சாத்தான் துரத்த ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த பாட்டி பொண்ணா பையனான்னு தெரிலங்க, அந்த குட்டி சாத்தான் அவன் துரத்திட்டு இருக்கான்.
ஐயோ முட்டு சந்தை. அதாவது அதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து விளையாண்டப்ப அந்த என்னது இந்த ஏஞ்சலினாவும் ஸ்லெண்டினாவும் போட்டு நம்மளை ஒரு வழி பண்ணிட்டாங்க. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கேம் பிளே முடிச்சிருக்கேன் நான். அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் கும்பிட்ற கடவுளுக்கு தான் தெரியும். அந்த அளவு கஷ்டப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸான பார்க்குறவங்க உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அநியாயத்துக்கு துரத்துனானுங்கடா சாமி. இப்போ இந்த குட்டி சாத்தா வேறு எங்கே துரத்துறான்னு தெரில. அப்பாடா விட்டுட்டான்னு நினைக்கிறேன். சரி ஓகே. ஆனால் இவனுங்க இந்த கிராண்ட்பாலாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க மக்களே. ஒரு சில நேரம் தான் துரத்துறானுங்க. அப்புறம் அவனுங்க கால் வலிச்சா நின்றானுங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே வர்றாங்க. சொல்லி வாயை மூடலை. சொல்லி கூட முழுசாக முடிக்கல. அதுக்குள்ளே வந்துட்டா. ஓ எங்கேருந்து தான் நம்ம போகிற லொக்கேஷனெல்லாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு வரான்னு தெரியல. இங்கே ஆல்ரெடி நம்ம வந்தது. இதுவும் வந்தாச்சு. புக்கு இங்கே வச்சுருக்கானுங்கன்னே தெரியல. இன்னும் 2 புக்குடா. நான் ஓடிடுறேன்டா. ஆளை விட்டுருங்கடா. அப்படியே தலை தெறிக்க ஓடுற மாதிரி இருக்குதுங்க. சரி பாருங்கள் விடாமல் துரத்தி நிற்குது. கொஞ்சம் கேப் விட்டு தொலைடி. இங்கே ஒரு ரூம் லாக்கில் இருக்குது. டோர் இஸ் லாக். சுத்தம். சரி ஓகே இது பார்த்து வச்சுக்கலாமா? ஆனால் மறந்துடுற மக்கள். ஏன்னா இவனுங்க துரத்தி நான் கன்ஃபியூஸ் பண்ணிடுறானுங்க. நான் எந்த ரூமுக்கு போனேன், இப்போ எந்த ரூம் ஓப்பன் பண்ணேனே எனக்கு ஞாபகம் இல்லை. எத்தனை ரூம் ஓப்பன் பண்ணேன், எத்தனை ரூமை போய் ஓப்பன் பண்ணணுன்னு. ஏன்னா விடாமல் என்ன சொல்கிறது துரத்திட்டு இருக்கானுங்க. இந்த குட்டி சாத்தா இந்த கூனா கொண்டக்காடி ப்ளஸ் ஸ்லெண்டினா வச்சு எப்பயும் தான் வருது. இவனுங்க 2 பேர் தான். கடவுளே முடியலடா. 2 புக்குடா கொடுத்துருங்கடா. கெஞ்சி கேட்குறேன்டா. சத்தியமாக முடியலடா. ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? இங்கே படம் இங்கே புக்கு. அட பாவிங்களே எவ்வளோ ஆசையாக வந்தேன். அங்கே ஆப்போசிட்டில் கூட ஒரு ரூம் இருக்குது. டோர் இஸ் லாக்ட். சுத்தம். சரி ஓகே போவோம். நம்மளுக்கு ஏதாச்சும் சாவின்னு ஏதாச்சும் கிடைக்கும். அப்போ பார்த்துக்கலாம். இங்கே நம்ம நேராக போனால் நமக்கு எக்ஸிட் வந்துடும். ஆனால் இப்போ நம்ம எக்ஸிட் ஆக மாட்டோம். ஏன்னா இப்போ நமக்கு 2 புக்கு தேவைப்படுது. ஸோ போவோம். இந்த பக்கம் வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. கதவெல்லாம் திறந்துருக்கு. அந்த வேறு பக்கம் போகணும். ஐயோ குட்டி சாத்தம் துரத்துறாங்க. போச்சு சுத்தம். ஓடு நிற்காது. ஒருத்தி லைட் ஆஃப் பண்ணிவிடுவோம் மக்களே. லைட் ஆஃப் பண்ணிவிடுவோம். எனக்கு சேசிங் முடிஞ்சால் நான் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன். வா நல்ல வேலை. எப்படியோ தப்பிச்சு ஓடிடுவோங்க. படம் வந்துட்டோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இவன் ஒருத்தி இங்கே எதுவில் போட்டால் நம்ம கதையை முடிச்சிருவா போல இருக்கீங்க. சரி ஓகே இந்த பிளட்டெல்லாம் போட்டோம். அப்போ தான் நம்ம கொஞ்சம் பொறுமையாக மூவ் பண்ண முடியும். ஸ்லெண்டினா 3 பேரும் வெறித்தனமாக துரத்துறானுங்க. இல்லை மக்கள் இது போய் ஈஸி மூடுன்றானுங்க. இது ஈஸி மூடே கிடையாது. ஏன்னா ஈஸி மோடுக்கெலாம் எவனா இந்த துரத்துவானா? சத்தியமாக வாய்ப்பே இல்லை. நான் ஈஸி மோடுன்னு சொல்லி வேறு ஏதோ மோடில் அமைக்கிட்டேன்னு நினைக்கிட்டேன். கண்டிப்பாக இது மீடியம் இருக்கும் இல்லை ஹார்டாக இருக்கும். சத்தியமாக ஈஸி மோட் மாதிரியே இல்லை. அப்பாடா 7வது புக்கு கிடச்சிருச்சுங்க. ஜஸ்ட்டு நல்ல வேலை. இவனுங்களே கூப்பிட்டு வந்து என்னை 7வது புக்கு எடுக்க விட்டானுங்க. சரி ஓகே இன்னும் ஒரே ஒரு புக்கு தான் இருக்குது. அதை கண்டுபிடிப்போம். ஆமாம் இப்போ நம்மகிட்ட ஒரு சாவிச்சு ஒரு ரூம் லாக்குன்னு பார்த்தோம். சரி ஓகே அந்த ரூமுக்கு போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மக்களே. இந்த ரூமா? இல்லை இது இல்லை தோதா இந்த சைடு நினைக்கிறேன். அதுதான் இதான். படம் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே புக்கு போடுங்க. 8வது புக்கை கண்டுபிடிச்சிட்டோம் செல்லக்குட்டீஸ். கேம் முடிக்க போடும். இப்போ தான் எனக்கு இவ்வளோ சந்தோஷம். இப்போ தான் சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ளே ஹார்ட் அட்டாக் கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலி நம்ம வந்து 8 புக்கை கண்டுபிடிச்சாச்சு. இது இப்படி பார்க்குறது எனக்கு கனவு மாதிரி இருக்குது. சரி ஓகே இப்போ நேராக போனால் எக்ஸிட் வந்துடுங்க. எஸ்கேப் ஆகுறோம். கேம் முடிக்கிறோம். சரி ஓகே அப்புறம் வந்து இந்த எக்ஸிட் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸிட் ஆன மாதிரி ஃபீல் ஆகல. ஏன்னா நீங்களே பாருங்களேன் படியேறி நான் போய்கிட்டு இருக்கேன். ஆனாலும் அவங்க கிட்ட போனால் இந்த எக்ஸிட் டோர் க்ளோஸ் ஆகிடுது. பாருங்களேன் இப்போ பொறுமையாக படியேறி போய்கிட்டு இருக்கேன். கரெக்ட்